அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஷேர் சர்டிஃபிகேட்டை ஃபிசிக்கலாக வச்சுருந்தா என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஷேர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கீங்க, டிமேட் பண்ணல அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ஒன்றும் வேல்யூ இல்லை. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக டிமேட் பண்ணுங்கள். ஷேர் சர்டிஃபிகேட்டில் நேம் என்ன ஆர்டரில் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா 20 வருஷம் 30 வருஷம் வாங்கின 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் நேமில் இருக்கும். இப்போ ஜாயின் நேமில் இருக்குது அப்படின்னா என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே பேட்டர்னில் தான் டிபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் டிமேட் பண்ணணும். சில கேசஸ் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். கிளையண்ட் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அவங்க வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனிலேருந்து கம்யூனிகேஷன் வருது, வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கு, இவங்களுக்கு கிடைக்கல. இப்போ 7 இயர்ஸ் நீங்கள் வந்து டிவிடெண்ட் வந்து என்கேஷ் பண்ணல, 7 இயர்ஸ் டிவிடெண்ட் என்கேஷ் பண்ணல அப்படின்னா உங்களோட ஷேர்ஸ் வந்து ஐஇபிஎஃப்க்கு போயிடும். ஐஇபிஎஃப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான், இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி, அவங்கள்ட்ட போயிடும். எப்படி எல்ஐசியில் அன்கிளைம்டு ஃபண்ட் நிறைய இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஐஇபிஎஃப் கிட்ட அன்கிளைம்டு ஷேர்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு ரீசன் நம்ம அப்ரோச் பண்ணல, நம்ம ஷேர்ஸ் என்ன ஃபிசிக்கலாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஷேர்ஸ் வாங்கியிருப்போம். கம்பெனியில் வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஏன்னா அந்த டைமில் இமெயில் மொபைல் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நமக்கும் இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. நமக்கு வந்து ஏதோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இம்மீடியட்டாக கம்பெனிக்கு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, நம்ம பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஐஇபிஎஃப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வராது. ஏன்னா கம்பெனிலேருந்து டேரெக்டாக எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சுருங்களோ அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாக ஐஇபிஎஃப்க்கு போயிடும். இந்த மாதிரி கேசஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். என்னோடய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நியரஸ்ட் எங்களோட பிரான்ச்சையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். டிமேட் பண்ணாமல் ஃபிசிக்கல் மோடில் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேல் பண்ண முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் டிமேட்டுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா வேரியஸ் ரீசன்னால ரிஜெக்ட் ஆகும். வேரியஸ் ரீசன் அப்படிங்கிறது சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை 7 இயர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்னால ஐஇபிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். முடிஞ்ச வரை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிமேட் பண்ணணுமோ பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி சில கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேமில், அதாவது சேம் பர்சன் டிஃப்ரெண்ட் நேமில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. எப்படி டிமேட் பண்ணுறதுன்னு தெரில. அவங்க பேரில் டிஃப்ரெண்ட் நேமில் பார்த்தீங்கன்னா 5-6 நேமில் வந்து ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க, சேம் பர்சன். அதை எப்படி டிமேட் பண்ணுறது? ஸோ எல்லா இஷ்யூக்கும் வந்து சொல்யூஷன் இருக்குது. எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.